ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப் வந்து தம்ப்நெயிலில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் ஆன்லைனில் வந்து தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நாங்கள் வந்து இதில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் ஈஸியாக தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஆஃப்லைனில் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் ஃபோட்டோஷாப்பில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தமிழ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறதான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம டெலிட் பண்ணியாச்சு. நான் டெலிட் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பேக்ரவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். பேக்ரவுண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, ஸோ வந்து இந்த லேயர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த லேயர் வந்து நம்ம தூக்கி வச்சுக்கலாம். இந்த லேயர்ஸ் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து லாக் இருக்குல்ல, ஆல்ரெடி லாக்கில் இருக்குது. ஸோ அந்த லாக்கு வந்து எடுத்துரும். ஸோ வந்து நம்ம ஆல்ட்டு எல்லு ஒய் அப்புறம் வந்து ஜி, இது எதுக்கானா லேயர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து கிரேடியன்ட்டு. இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் ஓப்பன் ஆயிரும். கிரேடியன்ட் ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் வந்து கலர் மாற்றிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, டார்க் ப்ளூ இல்லைனா ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கலர் கொடுத்தாச்சு. இதை கிளிக் பண்ணோன்னா ஸோ வந்து பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நான் ஆல்ரெடி பண்ண ஃபோட்டோஷாப் ஃபைலை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பண்ண ஃபோட்டோஷாப் இதில் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து நான் என்னோடய ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து டேப் அமுக்குனா ஸோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும், ஹைட் ஆயிரும். ஸோ வந்து இதை வந்து நம்ம லைட்டாக லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன கண்டென்ட் டைப் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா இங்கே டீ இருக்குல்ல, அந்த டீயை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஹவு டு, இது வந்து நான் வந்து கீமேன் இன்ஸ்டால் பண்ணதால் ஸோ வந்து இந்த மாதிரி காட்டுது. ஸோ வந்து நம்ம கீமேன் என்ன பண்ணோம்னா அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் கீமேன் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணும்போது வரும் பாருங்கள். ஓகேங்களா, ஹவு டு கிரியேட் இருக்குல்ல, ஸோ வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கலருக்கு வந்து ப்ளூ எடுக்காது. ஸோ வந்து நம்ம வந்து எல்லோவோ இல்லைனா ஒயிட் ஏதாச்சும் ஒரு கலரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு திரும்ப நான் ஒரு காப்பி எடுத்திருக்கேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்தா காப்பி ஆயிரும். அதை எடுத்துருக்கேன். ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில். ஓகேங்களா, தம்ப்நெயில் கொடுத்தோன்னே அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதில் எடிட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து போடலாம். டீ அமுக்குனா வந்து உங்களுக்கு வந்து டீ சிம்பிள் வந்துடும். இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இன் ஃபோட்டோஷாப். அதே மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து மக்களுக்கு வந்து டக்குன்னு வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். புரிகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஹவு டு கிரியேட்டுக்கு பதிலாக ஈஸி கிரியேட் தம்ப்நெயில் இன் ஃபோட்டோஷாப்னு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த ஈஸி கிரியேட் தம்ப்நெயில் இன் ஃபோட்டோஷாப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக இதை கிளியர் ஆக்கிட்டு நீங்கள் வந்து எம் கிளிக் பண்ணால் மார்க்கெட் டூ கிளிக் ஆயிரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கா. ஸோ வந்து இதை வந்து மார்க்கெட் டூவில் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். பார்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ப்ளூ இருக்குது. ஸோ வந்து நான் ப்ளூவே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளூ கிளிக் பண்ணோன்னே இது தனியாக துண்டாக தெரியுதுல்ல. ஸோ வந்து இப்போ வந்து தனியாக துண்டாக தெரியும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒயிட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா எதுக்காக நான் ஒயிட் மாற்றினா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஒயிட் மாற்றுறேன். நம்ம வந்து ஈஸியாக இப்போ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது வந்து இதுதான். அதே மாதிரி வந்து இதில் வந்து லோகோலாம் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இங்கே இதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஷாப் அப்படின்னு நினைப்போம். ஃபோட்டோஷாப் பிஎன்ஜி இருக்குல்ல. ஸோ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இமேஜை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணால் இமேஜ் வந்துடும். ஸோ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இங்கே லைட்டாக இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஸோ வந்து இதே மாதிரி வந்து இங்கேயும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, எதுக்காக இதை வச்சோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து எதில் நம்ம வந்து தம்ப்நெயில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த சிம்பிள்லாம் வச்சுருக்கோம். ஃபோட்டோஷாப் அப்படின்றது வந்து டக்குன்னு பார்த்தா தெரியும். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு லோகோ பார்த்தா தெரிஞ்சிடும் ஃபோட்டோஷாப் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம இதை லைட்டாக கீழே இறக்கிக்கலாம். இதையும் கீழே இறக்கிக்கலாம். ஸோ வந்து அந்த கை மறைக்குது வேணால் அந்த கையை வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அமைக்கி மேலே குத்துனா ஸோ வந்து மேலே வந்துடும். ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம சேஃப் பண்ணிட்டு மாற்றிக்கலாம்.
எதுக்காக ஷேப் மாற்றணும்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறவங்க டக்குன்னு வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்றைக்கி வந்து தம்ப்நெயில் பற்றி பார்த்துட்டோம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு டிசைன் பற்றி கண்டிப்பாக பார்க்கணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து தம்ப்நெயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் லோகோ டிசைன் இல்லைனா வேறு ஏதாச்சும் டிசைன் பண்ணணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோனா கண்டிப்பாக சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்.